ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, இன்றைக்கி சண்டே, எல்லாம் ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க சத்துக்கு தகுந்த மாதிரி நான்வெஜ். மீனாக ரொம்ப கம்மியாக இருந்தால் மீன், கொஞ்சம் இதாக இருந்தால் சிக்கன், அதுக்கு மேலே இருந்தால் மட்டன், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றவங்க இன்றைக்கி நிறைய மக்கள் இருக்காங்க. சாப்பிட்லாம் எல்லாம். வாங்க, நான் ஒரு சட்னி தாங்க. அதை 3 தக்காளி அந்த சட்னிக்கு, 4 வரமிளகாய், கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன வெங்காயம் ஃபுல்லாக. அடுத்தது பூண்டு வாங்கினேங்க. பூண்டு பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகம், அதுலேயே ஜீரகம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கீரை நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்குமே ஸ்பெஷலுங்க. முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் நம்ம செடியில் தாங்க உடுச்சு. இதெல்லாம் நம்ம எப்பயோ ஒரு முறை வாங்கி அதில் எல்லாம் காய் இல்லைங்க. இது எப்படியோ நம்ம தோட்டத்துக்குள்ளே இருந்து மண் எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, அங்கேருந்து அதில் ஒரு செடி 2 கொடி வந்துருச்சுங்க. 2 இல்லை 3 கொடி வந்துருச்சு அந்த மண்ணில் இருந்து. அதை நான் அப்படியே விட்டேன் பறிக்காமல். அப்புறம் இப்போ காஞ்சி போகிற அளவுக்கு வந்துச்சா, சரி அது பொடி இருந்ததுனால நான் சரியாக கவனிக்காமல் விட்டேங்க. அப்புறமா இதை அரைச்சி இன்றைக்கி சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடி, அது காய் பாருங்கள். இந்த காய் தான் நமக்கு முடக்கத்தான் கீரைக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விதை உழுவுற இடத்துல தான் அது அப்படியே முளைச்சி வருதுன்னு அப்படியே பாருங்கள். ஒரு 2 கொடி அப்படியே எடுத்து வச்சுட்டுங்க, கட் பண்ணி விட்டுருக்கிறேன். ஏன்னா கீரையும் நமக்கு செவப்பு கீரை, தண்டு கீரை நிறைய இந்த கீரைங்க எல்லாமே இருந்தது. அதோட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாம் தண்ணியில் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. நம்ம எனக்கு வச்சு டிக்கர்ஷனை சூடு பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி இது தாங்க எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்பெஷல். மாவு நம்ம ஆட்டி வச்ச மாவு இருக்குது. சட்டி காஞ்சிடுச்சு. நான் கையில் தான் வீடியோ எடுத்துகிட்டு போட்டுருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதாங்க. காலையில் டிஃபன் முடக்கத்தான் கீரையும் கீரை போட்டு ஒரு சட்னி. இதுக்கு தேவையாக இருக்கிறது எல்லாமே நான் காட்டிட்டேன். ஒரு சட்னி, ஒரு தோசை தாங்க. நைட்டு இட்லி ஊற்றினேன். ஆனியன் போட்டு இதே பொடி போட்டு இட்லி ஊற்றி, சாம்பார் நேற்று வச்சு சாம்பார் இருக்குங்க. ஏன் அது வேஸ்ட்டு பண்ணோம் பாருங்கள். அதனால வாழைத்தண்டு போட்டு வச்சோம் இல்லைங்களா, அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. இந்த வெயிலுக்கு நம்ம சாப்பிட்டாகணும். அதாவது தம்பி வந்ததுக்கப்புறமா மதியானத்துக்கு என்ன லஞ்சு சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கலான்னு விட்டேன். வாங்க, இன்றைக்கி முடக்கத்தாங்கல்ல கீரை சட்னி தாங்க.